கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். வெளியே இருக்கிறவர்கள் தயவு செய்து உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சந்தியின் முதலாம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை நாம் தியானிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள விசேஷமாக நீர் எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு சந்தி வாரத்தின் முதலாவது ஞாயிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பாடப்பட்ட நிகழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்திருந்தோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள பகுதியிலே பார்க்கின்ற போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக ஆழ்த்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாதாரண சோதனை கிடையாது, மிக கஷ்டமான சோதனைகளுக்கெல்லாம் உச்சக்கட்டமான ஒரு சோதனை, த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஆல் என்று சொல்லுமனமாக அந்த சோதனை அவர் அனுமதித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த சோதனையை சகித்துக் கொள்ளுகின்ற போது, அந்த தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது கிடைக்கின்ற அந்த பலன், அது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. The obedient faith that overcomes in the trials of life என்று நாம் பார்க்கிறோம். சோதனை என்பது அது வேதனையாக இருந்தாலும் கூட அதனை சந்திக்காமல், அதனை மேற்கொள்ளாமல், அதை ஜெயிக்காமல் சாதனை இல்லை. அது நமக்கு வேதனையாக தான் தெரியும். ஆனால் சோதனையை சகிக்காத, சந்திக்காத மனுஷன் யாருமே கிடையாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜாம்பவன்களாக இருந்தாலும் சரி, சோதனை என்பது அவருடைய வாழ்க்கையில சந்தித்தே தான் ஆக வேண்டும். அண்ட சராசரத்தை படைத்து ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பின போது அவரும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கேட்ட சுவிசேஷ பகுதியில் நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரைக்கும். அதே போல ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கின்ற போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர் விலக்கின கனியை அந்த ஏதேன் தோட்டத்தில் புசிக்க கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்தார். ஆனால் அந்த கட்டளையை அவர்கள் மீறத்தக்கதாக ஒரு சோதனை வந்தது. பிசாசு சர்பத்தின் வடிவிலே வந்து அவர்களை ஏமாற்றினது. நீங்கள் இதனை சாப்பிடுகின்ற போது நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொல்லி. ஆனால் தேவனோடு உறவாடுகின்ற, தேவனோடு சஞ்சரிக்கின்ற, தேவனோடு வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில். ஏனென்றால் பகல் நேரத்தில், குளிர்ச்சியான நேரத்தில் கடவுள் உலா வருவார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பிசாசானவன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சோதனையை அவர்களால் ஜெயிக்க முடியாமல் தோற்று போனார்கள். ஆகவே பாவம் வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது இந்த பழைய ஆதாம், பாவத்திற்கு செத்து போன ஆதாம், அந்த ஆதாமை உயிர்ப்பிக்கத்தக்கதாக அந்த பாவத்திற்கு அதாவது முற்றுப்புள்ளி வைத்து புதிய ஆதாமாக அந்த மரணத்திலிருந்து உயிர் தெழத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் சோதனைகளை ஜெயித்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே
பிசாசானவன் அவரை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே நடத்தப்பட்டார் என்று இருக்கிறது. ஆகவே சோதனை யார் மூலமாக வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. மனுஷ வாழ்க்கையிலே சோதனை என்பது எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனை யாராலுமே தவிர்த்து விட முடியாது. அதனை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதில் வெற்றி கண்டவர்களும் உண்டு, தோல்வி அடைந்தவர்களும் உண்டு. ஆனால் அதனை சகிக்கவும், அதனை மேற்கொள்ளவும், அதனை அதிலே ஜெயித்து காட்டவும் கடவுள் நமக்கு துணை புரிகிறார் என்பதுதான் ஒரு ஆறுதலான ஒரு காரியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோதனை கடவுளால் ஏற்படுகிறதா அல்லது மனுஷரால் ஏற்படுகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? மனுஷரால் தான் வருகிறது. அப்போ கடவுளால் வரலையா? என்னோட ஏதோ சொல்ல வந்தாரு, வேகமா சொல்லிட்டு கொஞ்சம் புரியல. என்ன சொல்லுங்க? கடவுளாலும் வருகிறது, கடவுளாலும் வருகிறது, மனுஷராலும் வருகிறது. ஆமா, இங்கே பார்க்கின்ற போது 22ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். வெரி கிறிஸ்டல் கிளியர் இல்லைங்களா? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படி என்றால் சோதனை என்பது கடவுளால் கூட அனுமதிக்கப்படுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இங்கே வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம், அதாவது சுவிசேஷத்தில் பார்க்கின்ற போது 1:12 அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே என்ன நடக்கிறது? உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். ரொம்ப அழகாக பாருங்க. அதாவது த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது அந்த வெர்ஷன்ல the spirit then compelled Jesus to go into the wilderness where he was tempted by Satan for 40 days. தமிழ்ல பார்க்கின்ற போது உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். So the spirit compelled Jesus. அவரை constrained him, அவரை நெருக்கி. அப்போ சோதனையை ஏன் அவர் கண்டிப்பா சந்தித்து ஆக வேண்டுமா? நீயும் நானும் கற்றுக்கொண்டு அதனை எப்படி சமாளிக்க போகிறோம், சந்திக்கிறோம், அதில் வெற்றி காண வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு மாதிரியானார். ஸோ ஈஸ் ரோல் மாடல். ஆகவே தான் பரிசுத்தாவினவர் அவரை அங்கே கம்பல் பண்ணி அனுப்புகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது இன்னும் தெளிவான ஒரு காரியத்தை, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஸோ இந்த வசனங்களின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், சோதனைகள் என்பது கடவுளால் அனுமதிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட நிருப வாக்கியத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குது? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. புரிஞ்சுதா? வித்தியாசம் இல்ல? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இங்க சொல்லக்கூடாது அதாவது நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று எவனும் சொல்லாதிருப்பானாக. எவனும் என்று சொல்லுங்க, அது மாஸ்குலின் ஜெண்டர் மாடல். இட்ஸ் எ ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்கும் அது பொதுவான ஒரு காரியமாகுது. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்கள் எல்லாரும். சோதனையை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதில் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது அவர் சோதனையை கொடுக்கிறார் என்பதிலே அங்கே கூட பதில் இருக்கிறது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. உன்னை தொல்லைப்படுத்தி அதுல வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உனக்கு வேதனை கொடுத்து அதில் அவர் நகைத்து பார்க்கிறவர் அல்ல. உன்னுடைய விசுவாசத்தை
அவர் பரீட்சைக்குள்ளாக்குகின்ற போது அதிலே நீ தேறுகிறாயா அல்லது தவறி போகிறாயா என்பதுதான் அவருக்கு தேவை. ஏனென்றால் என்னுடைய மகன் என் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்துல அவன் ஆணித்தரமாக இருக்கிறான், மிக உறுதியாக இருக்கிறான் என்பதை அவர் சொல்ல வேண்டும். அந்த காரியத்தை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி முடித்தார். தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிட அவர் ஒப்பு கொடுத்து போனார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதே போல யோபுனுடைய வாழ்க்கையில கூட யோபு 1 அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, என்ன அழகா சர்டிஃபை பண்றார் ஆண்டவர். சங்கீதம் பிற்பகுதியில பாருங்க, யோபு 1 1 அதிகாரம் 1 வசனம். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். எவ்வளவு அழகான ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாருல. அப்படி பெயர் எடுக்கணும். இந்த யோபு சோதனை சகிக்க பிசாசு வந்து நிற்கிறான். கடவுள் வந்து அங்க பாருங்க, அந்த அதே அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற போது 1 அதிகாரத்தில் அந்த பிசாசை பார்த்து அவர் கேட்கிறார். 6 வசனத்தில், ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தர் பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கேட்கிறார், ஆமாப்பா ஊர் சுத்தி, சரி சரி வா வா, என்ன தெரியுமா விஷயம், சமாச்சாரம் என்ன தெரியுமா, என்னுடைய தாசனாகி யோபை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? 8 வசனத்தில் சொல்ற பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒருவனும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த், அவரையே தஞ்சமாக கொண்டு அவரே வாழ்வு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். எந்த சோதனையும் அவனால் சகிக்க முடியும் என்பதுதான் இவர் கொடுக்கின்ற ஒரு சவாலான ஒரு காரியம். அப்போ சொல்றான் பிசாசு, அடுத்த வசனம் பாருங்க, அதற்கு சாத்தான் கர்த்தர் பிரதித்திரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவைகளெல்லாம் எடுத்து நீர் போடும், அப்பொழுது அவன் உம்மை விட்டு விடுவான், மறுதளித்து விடுவான். அந்த சோதனை என்று நீர் அந்த சோதனை அனுமதிக்கின்ற போது அவன் உம்மை விட்டு பின்வாங்கி விடுவான் என்று சொல்லி சேலஞ்ச் பண்றான். ஆனால் கடவுள் சொல்றார், நீ என்னன்னா பண்ணிக்கப்பா, போயிட்டு நீ என்ன சோதனையை கொடுக்குறே கொடு, ஆனா அவருடைய உயிரை எடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அனுப்புகிறார். கடைசியில் என்ன நடந்தது? எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடைசியில இரட்டத்தனையாக அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி யோபு புஸ்தகத்துல 42 அதிகாரத்துல பார்க்கிறோம். இரட்டத்தனையாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போலத்தான் ஆபிரகாமை கூட கடவுள் இங்கே அவனுக்கு கொடுத்த அந்த சோதனையிலிருந்து அவன் வெற்றி பெற்று கடவுள் மெச்சிக்கொள்ளுகின்ற விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு பெயரை அவன் பெற்றுக்கொண்டான். சோதனை எப்படி வருகிறது என்று பார்க்கின்ற போது நம்மாலே வருகிறது என்று நாம் சொன்னோம். அது உண்மைதான். யாக்கோபு 1:14 பார்க்கின்ற போது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? ஜேம்ஸ் 1:14. But each one is tempted when he is drawn away. But each one is tempted when he is drawn away by his own desires. When he is drawn away by his own desires. And enticed. And enticed. அதில் சிக்குண்டு அவன் அதை ஏமாற்றப்படுகிறான். இல்லைங்களா? அந்த சோதனை வருகின்ற போது அது சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அந்த சோதனையை கொடுக்கின்ற சோதனைக்காரன் பிசாசுனுடைய வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அவனை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதே யாக்கோபு நிருபம் 4:7 பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி.
humble before your Lord and resist the devil and it will flee from you. ஆகவே பிசாசானவனுக்கு நாம் அடிப்படையா அல்ல, அவன் கொடுக்கின்ற சோதனைகளை ஏற்றுக்கொண்டு கூனி குறுகி போய் நாம் செத்துவிட அல்ல, அவனை மேற்கொள்ள. அதே நேரத்தில் கடவுள் கொடுக்கின்ற பரிசுத்தாவினர் கொடுக்கின்ற சோதனையின் மூலமாக நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருகிறது. அவரில் நாம் இன்னும் கிட்டி சேருகிறோம். மென்மேலும் உம்மண்டை என்னை இழும் என்று சொல்லி பக்தன் பாடுகிறவனமாக, எப்படி விசுவாசம் என்பது சோதிக்கப்படுகின்ற போதுதான் அது எப்பேற்பட்ட விசுவாசம் என்பது தெரிகிறது இல்லைங்களா? பொன் கூட நெருப்பில போட்டு சுடப்படுகின்ற போதுதான் அது இல்லையா, அதனுடைய அந்த அது உண்மை தரம் தெரிகிறது. இல்லை என்றால் பொன் என்று கூட அந்த கிளிட்டர் போட்டது கூட இன்றைக்கு விற்று விடுகிறார்கள். ஆனால் அது எப்பொழுது அது சோதிக்கப்படுகின்ற போது உண்மையான பொன் என்று விளங்கப்படுகிறது. ஆகவே தான் இங்கே கூட யாக்கோபு நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்தில், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று பார்க்கின்ற போது அவன் அதனை ஏற்றுக்கொண்டு அதில் ஜெயிக்கின்ற போது என்றுதான் அர்த்தம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஸோ சோதனை சகிக்கிற மனுஷனும் அதில் வெற்றி கொள்ளுகிற மனுஷனும் அதில் அதை மேற்கொள்ளுகின்ற மனுஷனுக்கும் கடவுள் என்ன கொடுக்கிறார்? அதாவது ஜீவகிரீடத்தை கொடுக்கிறார். தி கிரவுன் ஆஃப் லைஃப் இல்லைங்களா? ஜீவகிரீடத்தை இருக்கிறாங்க, ஜீவகிரீடத்தை தான் போட்டிருக்காங்க. 12ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன். யாக்கோபு 1:12 ஜீவ கிரீடத்தை, த கிரவுன் ஆஃப் லைஃப், அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே சோதனை வந்தாலும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், என்ன கடவுளுக்கு எது கண் இல்லையே, இவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். இப்படி வீட்லயும் பிரச்சனை, நாட்டில் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, நாட்டில் அதோட வெளியே போனதுக்கு பயமா இருக்குது. மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு பெண் தனியாக நடு இரவிலே நம்முடைய இந்திய தேசத்தில் தெருவிலே அவள் போய் மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வருகிறாளோ அன்றைக்கு தான் அது உண்மையான சுதந்திரம் என்று. இன்றைக்கு இருக்கிறதா அது போல இல்லை. ஆகினால் நம்முடைய சுதந்திரம் பறிப்போன நிலைமையில இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய சோதனை தான். இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க ஏராளமானவர்கள் தன்னுடைய உயிர்களை இன்னுயிர்களை கொடுத்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அவர்கள் மூலமாக பெறப்பட்ட இந்த சுதந்திரம் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சோதனை. ஆனால் இந்த சோதனையை கடவுள், அதாவது இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும் ஜபத்தின் மூலமாக நாம் வெற்றி கொள்ள முடியும், கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 வரைக்குமே பார்க்கின்ற போது அவர் அந்த 40 நாள் உபவாசமா இருக்கின்ற போது, இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் கூட அவர் 40 நாள் அங்கே வனாந்தரத்தில் இருந்தார். பிசாசனம் சோதிக்கின்ற போது அவர் உபவாசமா இருந்தார் என்று சொல்லி, இரவும் பகலும் அவர் உபவாசமா இருந்தார். அவர் பசி உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். பசி வந்தால் 10 போகும் என்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த பசிக்கு என்ன பண்றது தெரியல, ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்குது, ஏதாவது சாப்பிட்டு தான் சொல்லிட்டு எல்லாருடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள், கண்டிப்பா கோபம் ஏற்படும் இல்லையா? இவ்வளோ இதாகுது இன்னும் செய்யலையா அப்படின்ற மாதிரி இல்லையாம்மா? நீங்கெல்லாம் சிரிக்கிறது பார்த்தா எங்கேயோ நடந்திருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. கூழுக்காக தன்னுடைய புத்திர பாக்கியத்தை விற்று போட்ட ஏசா ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இழந்து போனான். ஆனால் அந்த காரியத்தை அதாவது மனக்கண் முன் வைத்து பிசாசு ஏமாத்துகிறான். 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாதவருக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் எது? ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்டை பற்றி தான் பேசுகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக செய்யும். அவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயினால் பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதத்தின் மூலமாக கடவுளுடைய வார்த்தையின் மூலமாகவே பதில் கொடுத்து அவனை முறியடித்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய சொந்த பலத்தினால பிசாசு கொடுக்கின்ற சோதனையை நாம் மேற்கொள்ள முடியாது. ஆனால் கடவுள் அனுமதிக்கின்ற சோதனையை நாம் சகித்துக் கொள்ளுகின்ற போது நாம் பொன்னாக விளங்குவோம். யோபுவை போல, ஆபிரகாமை போல, அதாவது அவர் மெச்சிக்கொள்ளுகின்ற ஒரு பெயரை நாம் எடுப்போம். ஏனென்றால் அவன் எப்பேற்பட்ட ஒரு
சாதனை, அதாவது இந்த சோதனையை அவன் வென்று பெயர் எடுத்தான் என்றால் கடவுள் சொல்லுகிறார், he declares his personal identity with others. எப்படி? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்றாருன்னா, நான் சொல்லிக்கல, அவரு நான் இன்னாருடைய கடவுள் என்றார். அப்போ அந்த அளவுக்கு அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். அதே போலதான் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கடவுள் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆதியாகமம் 22 முதலாம் வசனத்தில் அவர் பார்க்கிறார், ஆபிரகாமை பார்த்து அவர் அவரை நோக்கி ஆபிரகாமேன்னு கேட்கிறார். இங்க டெஸ்ட் ஆரம்பமாயிடுச்சு. அவன் இதோ அடியேன், இம்மீடியட்டா அவன் ரெஸ்பாண்ட் பண்றான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்க அது. உடனடியாக அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள தன்னை அவன் ஒப்பு கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இதோ அடியேன். So in the school of faith, so we will have to undergo certain test, இல்லைங்களா? அதனை ஏற்றுக்கொண்டு தான் நாம் ஆக வேண்டும். சோதனை என்று சொல்லுகின்ற போது கிரேக்க வார்த்தையில பெயராஸ்மோஸ் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது நாசா ஏதோ நாசமா போ அப்படின்ற மாதிரி இல்லாம டெம்டேஷன், அது ஒரு சோதனை. என்ன நாசமான ஒரு காரியம் வந்துச்சோ அப்படின்ற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கிறது. நாசா என்றால் டெம்டேஷன். இதனுடைய அர்த்தம் என்னென்று பார்க்கும்போது இட் இஸ் an எக்ஸ்பெரிமெண்ட், சோதனை, ட்ரையல் பரீட்சை, டெஸ்ட் பரிசோதனை. இதுல பிசாசானவன் கொடுக்கின்ற காரியத்தின் மூலமாக நம்மில் இருக்கின்ற கெட்ட குணாதிசயங்கள் வெளியே வருகிறது. அந்த சோதனை மூலமாக அதனுடைய முடிவு தான் இங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு நிருபத்தில், இன்றைக்கு வாசிக்கிட்ட யாக்கோபு நிருபத்தில் 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் ஆசீர்வதித்து அவர்கள் வாழும்படியாக இந்த உலகத்திலே அவர் படைத்தார். ஆனால் அவர்கள் சாகும்படியாக தங்களுடைய அந்த சோதனையினால, இச்சையினாலே அவர்கள் மரணத்தை தேடிக்கொண்டார்கள், சாபத்தை தேடிக்கொண்டார்கள். அந்த டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்லைங்களா? ஸோ இன் த ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த் வி நீட் டு ஃபாலோ அண்ட் அட்டெண்ட் சர்டன் டெஸ்ட். விசுவாசம் என்னும் பள்ளிக்கூடத்தில் இந்த பரீட்சைகளை, இந்த சோதனைகளை, இந்த பரிசோதனைகளை, இந்த பரீட்சையை நாம் சந்தித்து தான் ஆகணும், அதில் வெற்றி பெற வேண்டும். அவன் சொல்லுகிறான், இதோ அடியேன், here I am Lord for your service, here I am for your disposal. நீர் என்ன சொல்லுகிறோ அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்பதை அவன் அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கின்ற அந்த காரியத்தை பார்க்க உடனடியாக அவர் சொல்றார், ஆமாவா சமாச்சாரம், ஓகேப்பா, நீ இமீடியட்டா என்ன பண்ணு, உன்னுடைய புத்திரனும் சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனத்துல, உன்னுடைய புத்திரனும், அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு விஷயங்கள் பாருங்க, உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். 2வது வசனத்திலே சொல்லிட்டார், இவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சிடுச்சு, நீ செய்ய வேண்டிய காரியம் தான்ப்பா. அவர் சொல்லும் போதே கேட்டகரைஸ் பண்றாரு பாருங்க, என்ன அழகா இல்லையா? உன்னுடைய சுதனும், உன்னுடைய குமார், உன்னுடைய புத்திரனும், உன்னுடைய ஏக சுதனும், நீ நேசிக்கின்ற உன்னுடைய பிள்ளை, your son, your only son, your beloved son. அப்படி சொல்லும் போதே எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. ஒரே மகன், அவன் சாதாரணமானவனா? அந்த 21ஆம் அதிகாரத்துல பாருங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை அவன் பிறந்தான் என்று சொல்லி 2ஆம் வசனத்துல பாருங்க, 5ஆம் வசனத்துல பாருங்க. 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்துல அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஸோ இருவருக்கும் வயசான ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசு என்பதை 5ஆம் வசனத்துல பார்க்கும். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். 100 வயசுல ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை, ஒரே மகனை, ஒன்லி பிகாட்டன் சன், நேசகுமாரனை பலி கொடு, தகன பலியா கொடுன்னு சொல்றாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த வேதனை என்பது, சோதனை வருகின்ற போது வேதனை வருகிறது இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் என்ன, இந்த டெம்டேஷன், இந்த மாதிரி இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட அது உண்டு.
ப்ராப்ளம் சால்வ் திஸ் ப்ராப்ளம் சொன்னோம்னா அதுதான் சோதனை. அதில் சால்வ் பண்ணி தான் அவன் அப்பதான் மார்க்கு இல்லைங்களா. வேலை ஸ்தலத்தில் என்ன அங்கே ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை வந்து சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதே போல தான் இங்கே கூட வைக்கப்படுகிற இந்த டெஸ்ட்டில் அவன் உடனடியாக சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை அது ஒரு 10 இருந்தால் ஏதோ ஒன்று கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பிள்ளை கொட்டிக்கார இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கடவுளுக்கு என்று பலியை கொடுக்கின்ற காரியங்கள் கூட இருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் கடவுள் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுத்தார். ஆனால் கானானியர்கள் போன்ற மற்ற அவருடைய தெய்வங்களுக்கு குழந்தைகளை நரபலியாக செலுத்தி வந்தார்கள். அதனை தேவனாகிய கர்த்தர் வெறுத்தார். ஆகவே அவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை அவர் தன்னுடைய கட்டளையின் மூலமாக எச்சரித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று. So God instructed him to go to the region of Moriah, wherein Abraham has to sacrifice Isaac as a burnt offering. அவர் சொல்லுகின்ற இடத்திற்கு மோரியா மலைக்கு போயிட்டு அங்கே நான் சொல்லுகின்ற மலையில நீ பலியிட வேண்டும், தகன பலி, burnt offering என்று சொல்லுகின்ற போது அவனை முதலாவது கொல்ல வேண்டும். கத்தி எடுத்துன்னு போறாரு, கட்டை எடுத்துன்னு போறாரு, எல்லாத்தையும் செய்கிறார். கொன்ற பிறகுதான் தகன பலியாக அவரை சுட்டெரிக்க வேண்டும். அன்றைக்கு இரவெல்லாம் என்ன விதமான ஒரு தர்ம போராட்டம் நடந்திருக்கு பாருங்க, தர்ம யுத்தம். அதுதான் நான் அதாவது இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் யோசிச்சுட்டு தூக்கமே வராமல் போயிருக்கலாம். ஒருவேளை பகலில் அவர் ஆண்டவர் பேசியிருக்கலாம், இரவெல்லாம் பகலெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாரு. இரவெல்லாம் யோசித்து அவருக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தவர் போல ஆயிருக்கலாம். தலை கெட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பயங்கரமான தலைவலி வரும், உயிரே போகிற அளவுக்கு தலைவலி வரும். மிகுந்த வியாகுலம் ஏற்படுகின்ற போது அந்த உச்சக்கட்ட வியாகுலம் அப்படி இருக்கும்போது தூக்கம் வருமா? தூக்கம் இல்லாமல் போயிருக்கும், சாப்பிடாமல் இருந்திருப்பார், அழுது அந்த வேதனையை அவர் சந்தித்திருக்கலாம் இல்லைங்களா. அந்த பெற்ற வயிறு. ஸோ சோதனை வருகின்ற போது இவைகளெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ். ஆபிரகாமுக்கு கூட வந்திருக்கும், விசுவாசிகளின் தகப்பன், அவனும் மனுஷன் தானே. நமக்கும் சோதனைகள் வருகின்ற போது இப்பேற்பட்ட பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருகிறது, பக்க விளைவுகள். ஆனால் கூட கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றால் இந்த எல்லா சோதனைகளையும் அவர் சகித்தே ஆக வேண்டும். உலக ரட்சகர் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருங்கள் என்று சொல்லி அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததே, அவர் தன்னை ஜீவ பலியாக கொடுத்தே ஆக வேண்டும். அதை செய்தார். இங்கே அவர் செய்து முடிப்பதற்கு முன்பதாக அவர் ஈசாக்கை மீட்டுக்கொண்டார். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த சோதனையை அந்த நைட்டெல்லாம் அவர் யோசித்து கடைசியில் என்ன முடிவுக்கு வந்தார்? அவர் செய்யலாம் என்று சொல்லி அதனை நிறைவேற்ற அதிகாலையிலே எழுந்தார். தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட். தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி. அதிகாலையிலே 3ஆம் வசனத்தை பாருங்க, அதிகாலையில் எழுந்து பிரயாணப்பட்டு தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் தயார் செய்து கொண்டு தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு 3 நாள் பிரயாணப்பட்டு போனார்கள் என்று இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் பாருங்க, 3 days. It took 3 days journey for Abraham and Isaac to reach their destination. அங்கே கடவுள் குறித்திருந்த அந்த மலையின் மேல் அவரை பலியிட செல்கிறார். நடந்தது என்ன? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை இங்கே பார்க்கின்ற போது அந்த 5ஆம் வசனத்தில் கேட்கிறான், அங்கே அந்த வேலைக்காரர்களை விட்டு ஆபிரகாம் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் திரும்பி வருகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். அங்கே எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு. கடவுள் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது. அந்த இது பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற போதே இருந்தது. எங்க அப்பா என்னோட கூட இருப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஈசாக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன தகப்பனே என் மகனேன்னு கேட்கிறாரு. எல்லாம் கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி எங்க?
உடனடியாக ஆபிரகாம் சொல்றாரு, இவ்வளவு வேதனையில் சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் பாருங்க. என் மகனே, தேவன் நமக்கு தமக்கு தகன பலிக்கான, நமக்கு இல்ல, தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அங்கேயும் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை ஆபிரகாம் இடத்துல நாம் பார்க்கிறோம். 8-13 வரைக்குமே நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம் செயல் வடிவிலே பார்க்கிறோம். அங்கே கொண்டு போகிறார். அவரை வைத்து அவர் மேல் கத்தியை போட்டு வெட்ட ஆரம்பிக்கின்ற போது வானத்திலிருந்து தேவதூதன் அவரை எச்சரித்து, வேண்டாம், நீ இது போடாதே, அவனை கொல்லாதே என்று சொல்லி மீட்டெடுத்து அந்த ஒரு பக்கத்தில் 8ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கின்ற போது அந்த புதிரில் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற போது இதோ பின்னாக ஒரு புதிரில் சிக்கி கிடக்கின்ற ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து பலி கொடுக்க. ஆனால் அதற்கு முன்பதாக 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், பாருங்க அது 12ஆம் வசனம் பி பிற்பகுதியில, எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஸோ அங்கதான் ஒரு பாஸ் மார்க் அப்படின்னு போட்டார். ப்ரொமோட்டட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், எக்ஸாம்பிளரி இல்லையா, ரேங்க் ஹோல்டர். இவர் தான் ரேங்க் ஹோல்டர், ஆபிரகாம் தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், அட்லீஸ்ட் நாம பாஸ் ஆகுது ஆகணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று. சோதனை சகிக்கின்ற அதில் உத்தமனாய் விளங்குகிறவனுக்கு தான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதில் ஜெயித்து காட்ட வேண்டும். சோதனை சகிக்கவும் வேண்டும், மேற்கொள்ளவும் வேண்டும், அதை ஜெயித்து காட்டவும் வேண்டும். எல்லாவற்றையும் சந்தித்தவர் ஆபிரகாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்துல, யெகோவா ஈரே, நீர் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அவர் சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்து அவருடைய மகனை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார் என்று பார்க்கின்ற போது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏக பலியாக அனுப்ப அவர் சித்தம் கொண்டு, மனுஷ பலி அல்ல, கடவுளே மரிக்க வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு வர அன்றைக்கு இவருக்கு பதிலாக அவரை அனுப்ப இது ஒரு முன் அடையாளமாக இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை காப்பாற்ற, அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற, ஈசாக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பலியிலிருந்து யார் அங்கே வந்தது? அந்த ஆட்டுக்கடா என்று பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அதில் அவர் வெற்றி சிறக்கத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யெகோவா ஈரே என்று சொல்லி அதற்கு பெயர் வைத்தார். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், the Lord will see to it, the Lord will provide. கர்த்தரின் பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். 17-18ஆம் வசனத்தில், இவன் செய்த காரியத்தின் மூலமாக அவனை அதிகமாக ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக எல்லா சந்ததிகளும், பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளையும் கடவுள் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரால்? இந்த மனுஷன் மூலமாக, ஆபிரகாம் மூலமாக, அவன் வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட சோதனைகளை வென்று கடவுளிடத்துல அந்த ஒரு அப்ரிசியேஷன் வாங்கி கொண்டது நிமித்தமாக, அதுதான் அந்த வெகுமதி தான் பிளஸிங். அவன் மூலமாக எல்லா ஜாதிகள் என்று சொல்கிற ஆல் த நேஷன்ஸ் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ என்று சொல்லி எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், சோதனையை சகித்த மனுஷன் மூலமாக. இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், blessed is the man who perseveres under trial. அந்த சோதனைகளை சகிக்கின்ற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமமான பின்பு அவனுக்கு கிடைக்கின்ற அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி, நாம் சோதனையை சகிக்கின்ற போது தான் கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். சோதனையை அதாவது சகிக்கின்ற போது கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அதாவது எபிரேயர் 2:18 பாருங்கள், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. யாராவது இங்கிலீஷ் எடுத்துங்க, வேகமா எடுங்க. நீங்க எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுவீங்கிறதுனால தான் எழுதி சொன்னாங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு, அவர் சோதிக்கப்பட்டார் தானே, இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார். 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டார்.
அவர் பிறக்கின்ற போது அவருடைய பெற்றோர்களும் சோதிக்கப்பட்டார்கள். அவர் பிறந்து அதாவது வளர்கின்ற போது குழந்தையா இருந்த போது ஏரோதுவினாலே அவர் சோதிக்கப்பட்டார். ஆகவே அந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர் அது வளர்கின்ற போது கூட அவர் ஏரோதினுடைய மகன் அர்கலேயாவின் மூலமாக அவர் சோதனைகளை அனுபவித்தார். சோதனை தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் ஒவ்வொன்றிலும் அவர் ஜெயித்து காட்டினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோதனையை ஜெயிக்கத்தான் கடவுள் நமக்கும் அதாவது உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Our Lord Jesus Christ himself suffered when he was tempted. He is able to help those who are being tempted. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். He is ready to help you whenever you encounter a temptation or a trial in your life. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகின்ற சோதனையே இல்லாமல் வேறு சோதனையை கடவுள் நமக்கு கொடுக்கவில்லை. சிலர் சொல்லுவாங்க, என்னால் தாங்கவே முடியல. நிறைய பேர் முட்டாள்தனமாக சோதனை வருகின்ற போது இந்த வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே கடவுளுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 ரொம்ப அழகான வார்த்தை, படிங்க. அது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இதுவரைக்கும் மனுஷர் சந்தித்திருக்கார்கள் என்றால் கடவுளை விட அவர்கள் அதிகமான சோதனை சந்திச்சிருப்பார்களா? ஆபிரகாமை விட அதிகமான சோதனையை, ஒரே குமாரனை பலி கொடுன்னு சொல்ற ஒரு சோதனை ஏற்பட்டிருக்குமா? கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது. ஒருவேளை இந்த கொரோனா வந்து அப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கூட கடவுள் அவர்களை ஆற்றி தேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரே பிள்ளையை உடைய குடும்பங்களிலிருந்து கூட அந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் பிறகு சொல்லுகின்ற காரியம் படிக்கிறது 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான சோதனையை தாங்கக்கூடிய பலத்தையும் கொடுக்கிறார். அதுல தப்பித்துக் கொள்ளுகின்ற வழியும் காட்டுகிறார். ஒரு அழகான ஒருல. அதனால சோதனை வந்தா வரட்டும். மலை போல சோதனையாகவும் பனி போல் நீங்கி போகும் இல்லையா? அதை செய்கிறவர் யார் என்றால் ஆண்டவர். சோதனை எல்லாருக்கும் வரும். ஆனால் அவரை நம்பி வாழ்கின்ற போது அதனை சகிக்கின்ற அதனை மேற்கொள்ளுகின்ற, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு வழியை காட்டுகிறார் என்று சொன்னால் கடவுள் நம்ம எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறார் இல்லையா? எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறார். அவர் கல் நெஞ்சம் படைத்தவராக இருந்தால் ஆபிரகாம் கையை உயர்த்தி அவனுடைய மகனை வெட்டுகின்ற போது வெட்டட்டும் என்று விட்டிருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லையே. திராணிக்கு மேலாக படிக்கும் அது அவர் நம்மை சோதிக்காமல் இடம் கொடுக்கிறது இல்ல. திராணிக்கு மேலாக நம்முடைய கெப்பாசிட்டி என்ன என்பது அவருக்கு தெரியும். மிதமிஞ்சி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். இந்த சோதனை காலம் 40 நாள் நமக்கு சோதனை காலம், உபவாச காலம் என்று சொல்கின்ற போது இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ளுகின்ற போது பொன்னாக விளங்குவோம். அவருக்கு முன்பாக நாம் ஜொலிப்போம், பிரகாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், சீர்திருத்த சம்பல் மார்ட்டின் லூத்தர் சொல்கின்ற போது, நான் படுகின்ற கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் கடவுள் பட்ட அந்த பாடுகளுக்கு இணையாக 1% கூட கிடையாது என்று சொல்கிறார். 1% கூட. அவர் அவ்வளவாக நமக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏசாயா 53:5 பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. He was pierced for our transgressions. He was படிக்கும்போது He was crushed for our iniquities. He was crushed for our iniquities. He took the punishment on our behalf. உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய ஆக்கினையை, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் மாற்றில் சொல்கின்ற போது இவ்வளவு அழகாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நாம் சகிக்கிற சோதனை அது சாதாரண சோதனை, அதில் தப்பித்துக்கொள்ள வழி காட்டுகிறார். அதனை நாம் ஜெயித்து நாம் உத்தமன் என்ற பெயர் எடுக்கின்ற போது அந்த ஜீவக்கிரடத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரிய மேலான பாக்கியத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். என்ன வந்தாலும் நம்புவேன். அந்த பாடலில் பார்க்கின்ற போது என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வல்லோர். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன சோதனை வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு, அவர் நம்மை கைவிட மாட்டார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.